வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு புண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது மூன்றாவது தராவியை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய தராவி தொழுகையினுடைய அதிகமான ரக்காத்துகளிலே சூரத் ஆல இம்ரான் என்ற குர்ஆனுடைய மூன்றாவது சூரா ஓதப்பட்டது. இந்த சூரா என்பது மிகவும் பாக்கியமான ஒரு பரக்கத்தான சூறாவாக இருக்கின்றது. இந்த சூறாவுடைய ஒரு சிறப்பை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1420வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ உமாமத்துல் பாஹிலி கூறுகிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், என்னுடைய செவியால் நான் கேட்கிறதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யாதி யௌமுல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்பாக் லிஅஸ்ஹாபிஹி, நிச்சயமாக அந்த குர்ஆன் ஆகிறது அது உடையவருக்கு, அதாவது அதை ஓதக்கூடியவனுக்கு மறுமை நாளிலே சிபாரிசாக வரும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவு அஸ்-ஸஹராவைனி அல்-பக்ரா வ சூரத் ஆல இம்ரான், இரண்டு ஒளி சுடர்களாக இருக்கின்ற சூறாவை ஓதுங்கள், இரண்டு ஒளி சுடர்களாக இருக்கின்ற இரண்டு சூறாக்களை ஓதுங்கள். அது என்னவென்றால் சூரத்துல் பக்ராவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரத் ஆல இம்ரான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹுமா தாத்தியானி யௌமுல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி அவு கஅன்னஹுமா ஸயாயத்தானி அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் சவாஃபின் துஹாஜான் அன் சாஹிபிஹிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டு சூறாக்களும் எவ்வளவு அற்புதமான சூறா என்றால், இதை ஓதக்கூடிய மனிதர்களுக்காக மறுமை நாளையிலே மேக கூட்டமாகவோ அல்லது பறவைகள் கூட்டமாக பறந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவருக்கு மேலே வந்து அதன் நிழல் கொடுக்கும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அது அல்லாஹ்விடத்திலே அவரை சொர்க்கத்திலே சேர்ப்பதற்காக வாதாடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த இடத்திலே நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்வேன். மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலை தவிர வேறு நிழலே இருக்காது. மறுமை நாளையில மக்கள் என்ன செய்வாங்க, செம்பு தகட்டில் நிற்பார்கள், சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும். சரியா? அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, சரியான வெயில்ல என்ன செய்வாங்க, வெயிலே வெப்பத்திலே தகித்து போயிருப்பார்கள், தவித்து போய் கிடப்பார். அப்ப அந்த நாளையிலே அல்லாஹுடைய அரிசியிலே, அந்த அரிசியுடைய நிழலிலே 7 வகையான மக்கள் இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே சில வருகிறது, புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 1423வது ஹதீஸ், பெருமானார் சொல்றாங்க, சபாத்துன் யுல்லில்லஹுமுல்லாஹு தஆலா ஃபீ லில்லிஹி யௌம லா லில்லுன் இல்லா லில்லுஹு, மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர நிழலே இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழல்ல 7 வகையான மக்கள் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நசீபை உலகத்தை வாழ்கிற அனைத்து மூமினான மக்களுக்கும் நமக்கு வழங்குவானாக. அதுல முதல் பெருமானார் சொல்லுவோம், இமாமுன் ஆதி, இமாமுன் அதுல் என்பதாக வருகிறது, ஆதில் என்பதாக வருகிறது. அப்படின்னா நீதமான தலைவர். இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், இறை வணக்கத்திலே ஈடுபட்ட வாலிபர். இறை வணக்கத்திலே ஈடுபட்ட வாலிபர். ஏன் வாலிபரை சொன்னாங்க? இது ஒருவரும் நிறைய விளக்குகள் உடைய.
ஏன்னா இளமை பருவங்கிறதே வந்து ஊர் சுத்தக்கூடிய பருவம், ரோட்ல போற சண்டையை பூரா வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய பருவம். என்ன செய்ய அப்ப நேற்று கூட சொன்னார், என்ன அப்படிங்கிற இந்த வாரம்லாம் நீங்க ஜும்மால சொன்னீங்க கேரம் போர்டு விளையாடாதீங்கன்னு. நேற்று பார்த்தா கேரம் போர்டு விளையாடு தெருவே சண்டை அப்படிங்கிறது. என்னத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுவார். இப்ப மூணாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, அவர் வெளியில இருந்தாலும் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருந்தார். இப்ப தொழுகை நேரம் வரும் போன்னு என்பதா அவருடைய உள்ளத்திலே தொழுகையின் சிந்தனை இருக்குமானால் அந்த சிந்தனைக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றார், அரிசி நிழலே அமர்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறார். அடுத்து பெருமான நாலாவது சொல்லுவாங்க, ரஜுலானி தஹப்பா ஃபில்லா இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இரண்டு மனிதர்கள் செய்யறாங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க, அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடுறாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிந்து சிறக்கிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதற்காக ஆலோசனை செய்து பிரிந்து சென்று அந்த அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த இரண்டு நண்பர்களுமே என்ன செய்வாங்க, வறுமை நாளையில அல்லாஹ்வுடைய அரசியலிலே இருப்பார்கள். அத்து பெருமானாத்துவாங்க, ரஜுலுன் தாத்துஹு இம்ரத்து நல்ல அழகான ஒரு பெண்மணி, நல்ல உயர்ந்த குணத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தவறுக்கு அழைத்தும் கூட நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று எந்த மனிதர் சொன்னாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுக்கிறான். அடுத்து பெருமானார் சொல்வாங்க, ஆறாவதாக சொல்வாங்க, வரஜுலுல் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அதாவது ஒரு ரகசியமான முறையில் தர்மம் செய்த மனிதர், எந்த அளவுக்கு ரகசியம் என்று சொன்னால் அவருடைய வலதுகரம் எதை கொடுத்தது என்று இடதுகரத்துக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரகசியமாக கொடுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன செய்யுது, கையை மடக்கி ரகசியமாக கொடுக்குறோம். முன்னோர் அப்படித்தான் கொடுத்தா, பெருமைக்காக ஊர் பெருமைக்காக ஒரு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுனால அந்த நன்மையை நாம் இழந்து விடுவோம். அவன் என்ன செய்யறது, ரகசியமாக செய்வது. தான் யாருமே தெரியாம முன்னோர் என்ன செய்வாங்க, இரவோடு இரவாக அந்த வீட்டுல போயிட்டு வைத்து விட்டு பொருட்களை வைத்த வரலாறு நமக்கு என்ன நம்ம வரலாறுகளை கேள்விப்படுறோம். ஜெயிலாபி என்பதாக சொல்லக்கூடிய பெருமானாசுடைய பேர் தான் அப்படி எல்லாரும் என்ன அங்க கொடுத்தாரோ அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சா இவர்களை கொண்டு 80 குடும்பங்கள் பயன்பெற்றார் என்பதாக. இப்ப பொதுவாக என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய எல்லா காரியம், குறிப்பாக தர்மங்கள் என்பது ரகசியமாக இருக்கிறது. என்னைக்கு அதை என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து வெளியில வந்து போடக்கூடாது. அதனால் நாம் நன்மை இழந்து விடுகின்றோம், அதை அவரை நாம் கேவலப்படுத்துகின்றோம், செய்யக்கூடாது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, பெருமானத்து வரஜனும் லக்கரல்லாஹ் ஹாலின் ஃபஃபாலத்தைனாஹு. அதாவது தனிமையிலேயே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கண்கள் வலிந்தோடிய மனிதர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை, அது மாதிரி அல்லாஹ்வுடைய என்ன செய்யற தண்டனை நினைத்து என்ன செய்வாங்க, கண்கள் வலிந்தோடுகிற நிலையில அல்லாஹ்வை திக்ர் செய்தவர். அப்ப என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க, அது திக்ரும் ஃபிக்ரி, அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். ஆனா அதே நேரத்துல உடைய சிந்தனை அல்லாஹ்வாக இருக்கும். அதுலதான் ஃபாயிதா இருக்கு, அதான் நன்மை இருக்கும். அதுலதான் வந்து அந்த திக்கருடைய பலன் இருக்கும், திக்கருடைய ஆற்றல் இருக்கு. இவர் பூரா என்ன செய்யுது, எதையாவது நினைச்சுக்கிட்டே திக்கரு செய்யற, இல்லைன்னா யாரு வந்திருக்காங்க போயிருக்காங்க நீ ஒரு உலகத்தை பூவா பார்த்துக்கிட்டே என்ன செய்யறது, சுபாலா சுபாலா சுபாலான்னு பார்த்தாரு. அதாவது திக்கருனால எந்த ஃபாயிதாவும் இருக்காது. அப்ப என்ன செய்யறான் பெருமானா சொல்லுவாங்க, அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார். எப்படி திக்ர் செய்கிறார், அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்துகின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து தன்னுடைய கண்ணீரை சிந்தியவராக செய்கிறார். அல்லாஹ்வை திக்ர் செய்தார், இவருக்கு என்ன செய்யறது அந்த பாக்கி கிடைப்பதா பெருமானா சொன்னாங்க. சரி, நான் இங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஏங்க 7 வகையான மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அந்த 7 வகையான மக்களையும் குர்ஆன் ஓதுறவரை பத்தி சொல்லலையே. அப்ப குர்ஆன் ஓதுவதற்கு அந்த பாக்கியம் இல்லையா என்று நமக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படலாம். அதற்குத்தான் நான் இப்ப மேல சொன்ன ஹதீஸை, ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸை அறிஞர் பெருமக்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, மற்ற மக்களுக்கு அவர் செய்த வணக்கங்கள் எப்படி வந்துட்டு என்ன செய்யறது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தருவது பாக்கியமா இருக்கும். அவர்கள் இது 7 காரியத்தில் 7 காரியத்தை செய்யறாரு, அதனால என்ன செய்வாரு, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல போய் ஒதுங்கிடுவார். செய்வார், அந்த அரசு நிழல போய் இவர் ஒதுங்குறார். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடியவருக்கு, அதுவும் குறிப்பாக யார் சூரத்துல் பக்கராவை, சூரத் ஆல இம்ரானை ஓதுகிறாரோ அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னா பெருமானார் சொல்லுவாங்க, அவர் அந்த இடத்துல நிற்பார். கான்னமா ரமாமா தானி அவ் வயாய தானி, பெருமானார் சொல்லுவாங்க, இவர் எங்கெங்க ஒதுங்குகிற தேவையில்லை,
அரிசி நிழல்ல போய் கூட ஒதுங்குங்கிற தேவையில்லை. இவர் நிற்கின்ற இடத்திலேயே அந்த சூறாக்கள், இந்த 2 சூறாக்களும் அவருக்கு மேகமாக நிழல் கொடுக்கும். இல்லை என்றால் அந்த பறவைகள் அப்படியே சேர்ந்து போனா என்ன செய்யுது, அப்ப நிழலாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்ன செய்ய நிழல் கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார்னால நான் பொதுவாகவே குர்ஆன் ஓத வேண்டும். இந்த சூரத்து பக்கரா, சூரத்து ஆல இம்ரான் என்பதுமே இந்த இரண்டுமே மறுமை நாளையிலே அவருக்கு மேகமாக நிழல் கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, இது அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு சிறந்த சூறாவாக இருக்கு. அல்லாஹ் சிபாரிசு என்ன செய்யும், இவரை சுற்றத்தை பேச இருக்கின்ற சூறா என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். என்ன செய்யணும், இந்த சூறாக்கள் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுல இன்னொரு செய்தி என்று சொன்னால், இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா மிக உயர்ந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அந்த ஆல இம்ரான் என்றாலே அவருடைய யார், ஆல இம்ரான் தான் யார், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பெயர் தான் இம்ரான் என்பது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பெயர் தான் இம்ரான் என்பது. அவருடைய தாயார் பெயர் ஹன்னா என்பது. அவருடைய வரலாறைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மிக அற்புதமா வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாறு உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி பற்றி சொல்லி முடிச்சவன் நேராயத்து சொல்லி முடிச்சிடேன். பொதுவாகவே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை விரும்பலாம், அதுக்காக அல்லாஹ்ட துஆ செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா எதை நமக்கு வழங்குகின்றானோ, எதை நடத்துகின்றானோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும். நான் சொல்றது நல்ல விலைக்கு, நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம், விரும்பலாம், அதை நடத்துமாறு அல்லாஹ்ட துஆ செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒருவேளை நாம் நினைத்ததற்கு மாற்றமாக நடத்திவிட்டால் அதை நாம் ஏற்று பழக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் நாம் எதை நினைத்து துஆ செய்தோமோ அதை விட சிறந்ததாக அல்லாஹ் கொடுத்தது இருக்கும் என்பதைத்தான் இந்த ஆல இம்ரானிலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். நிறைய செய்திகள் இருக்கிறது, ஒரு செய்தி மட்டும் நான் சொல்றேன். என்ன செய்யறாங்க, அல்லாஹு தஆலா அந்த ஆல இம்ரான் சூராவுடைய 35வது ஆயத்திலிருந்து இங்க பார்த்துட்டே வா, 35வது ஆயத்திலிருந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னா அவங்க பேர், அவங்க என்ன செய்யறாங்க, கர்ப்பமாக இருக்காங்க. நீண்ட வரலாறு, கர்ப்பமாக இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நேரம் குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாம இருக்கையில ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சை என்ன செய்யற, கொஞ்சி கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது எப்படி இந்த பறவை தன்னுடைய குஞ்சுது இல்லையா, இது மாதிரி எனக்கு ஒரு குழந்தையை தந்தா நான் கொஞ்சம் இல்லையா என்பா அல்லாஹ் என்ன செய்யறான், அழுது கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தையை பிடித்து போட அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டான். குழந்தையை கொடுத்தோட இவங்களுக்கு சந்தோஷமாயி போச்சு. இவங்க சந்தோஷமாயி போய் என்ன சொன்னாங்க, இதை கேட்கிறாங்க, எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கார திம்ராத்து இம்ரா ரப்பி இன்னி நதர்த்துவக்க மாஃபியவத்திரி முஹர்ரரா, யா அல்லாஹ், இந்த இவருடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய நான் பைத்துல் முகத்தஸ்க்கு பணி செய்வதற்காக நான் நேர்ச்சி செய்யறேன்னு சொல்றான். இந்த குழந்தைய பைத்துல் முகத்தஸ்க்கு பணி செய்வதற்காக நான் நேர்ச்சி செய்யறேன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. குழந்தை பிறக்குது. இவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னா, பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளையா இருக்கும், அந்த ஆம்பளை பிள்ளைய என்ன செய்யறா, பணி செய்யறதுக்காக வெளி விடுறதான் தான். ஏன்னா போய் பணி செய்யறதுக்கு, பள்ளியில பணி செய்யறதுங்கிறத ஆம்பளை செய்ய முடியும், பெண்கள் செய்ய முடியாது ஒண்ணு. அப்ப என்ன செய்யற, ஆம்பளை பிள்ளையா இருக்கு செஞ்சாங்க, நேர்ச்ச பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா பிறகு பொம்பளை பிள்ளை. ஆனா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அதாவது அதை ஏற்றுக்கொண்டாங்க. பிறகு பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு அவங்க வருத்தக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே என்ன செய்யறது, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஒன்னும் இவனுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா வர்றவங்க சொந்தக்காரங்க என்ன செய்யறது, என்னையே சொந்தக்காரனா பொம்பளை பிள்ளை வத்தியாக்கும் என்ன செய்யறது. சில இடங்கள இப்படிதான் டிமாண்ட்லாம் இருக்கு, பொம்பளை பிள்ளை பெத்த இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது, அங்கிட்டே இருந்துக்கிறது என்பதாக. இத மாதிரியான கொடுமையெல்லாம் நல்லா பாதுகாக்கணும். என்ன செய்யறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, நல்லா எடுத்துருவாங்க, லைஸ்ல வைக்கிறக்க உள்சா யாருலாம் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது உனக்கு தெரியும். ஆனா இந்த நான் நினைத்தது மாதிரி அது ஆம்பளை பிள்ளையாக இல்லை என்ன, அவங்க கூட என்ன செய்யணும், இவங்க ஆம்பளை பிள்ளைய நினைச்சு என்ன காரணம் எழுதுறாங்க. அது அதிகமாக இபாதத் செய்வதற்கும் அதிகமாக பணி செய்வதற்கும் ஆம்பளை பிள்ளைய நல்லா இருக்குன்னு இருந்தாலும் பரவாயில்லையா, அதை கொடுத்த நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை எப்படி ஆக்கினான் தெரியுமா, மரியேஸ்வரர் வரலாறு அடுத்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதை தெரியும். அல்லாஹ் சொல்வார், அதாவது இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி, அதாவது அவர் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஆண் இல்லாமல் குழந்தை உருவாக்க முடியும் என்று தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்கான அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதே மாதிரி அந்த காலத்தினுடைய எல்லா பெண்களை விட சிறந்த பெண்ணா அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். பெருமானா சொல்வாங்க, சுற்றத்துடைய 4 தலைவிகளிலே ஒருவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானா சொல்வார். இது மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை நாம் நினைத்து கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் தான். ஆனால் அல்லாஹ் அதுக்கு மாற்றி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு அறிஞர் இப்படி கூறுகின்றார், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பது கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு ஒரு தடவை நான் நன்றி செய்வேன். ஆனால் நான் கேட்டதற்கு மாற்றமாக நடந்தால் நான் அல்லாஹ்வுக்கு 2 தடவை நன்றி செய்வேன். ஏன் என்று சொன்னார், என்னுடைய விருப்பத்தை விட என்னுடைய ரப்புடைய விருப்பம் சிறந்தது என்பதாக அவங்க சொல்றார். இந்த மனநிலை ஒருத்தருக்கு வரணும். இந்த மனநிலை வருவதுதான் உண்மையான ஈமானின் அடையாளமாக இருக்கின்றது. உண்மையான ஈமானுடைய அடையாளம் என்னதான் அல்லாஹுடைய கலாக்கதிரை அல்லாஹுடைய ஏற்பாடை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஈமான் அடையாளமாக இருக்கு. ஒரு செய்தி சொல்லி முடிச்சல பெருமானா செய்யறாங்க. ஒரு தடவை வருகிறார்கள். ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, அன்சாரி அவருக்கு ஒரு கூட்டம் இதுல வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டார், மூமினுன் அன்தும், நீங்க எல்லாம் உண்மையான மூமின்கள் கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. கிதாபு 9427 ஹதீஸாக வருகிறது. பெருமானார் ஒரு தடவை வர்றாங்க. அன்சாரி எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதை வர்றாங்க. அப்ப வரும்போது கேட்கிறாங்க, வந்தவர் கேட்கிறாங்க, மூமின் அன்து, நீங்க எல்லாம் உண்மையான மூமின்களா கேட்டாங்க. எல்லாரும் அமைதியா இருந்தான். உண்மையான மூமியா கேட்டா எல்லாம் அமைதியா இருந்தான். உமரே பாருப்பா சொன்னாங்க, நாங்கெல்லாம் உண்மையான மூமின் என்பதாக. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மகாருக்கு ஈமானுக்கு உடைய ஈமானுக்கு அடையாளம் என்ன, உண்மையான ஈமானுக்கு அடையாளம் என்ன என்பதாக. உமரே ஃபாரூக் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, இந்த 3 விஷயங்கள் அவங்க சொன்னதாக வருகின்றது. எது? நஷ்குரு அல ரஹா, சந்தோஷத்தின் நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோம். வநஸ்பிரு அலல் பலா, துன்பங்கள் வருகிற நேரத்தில் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். வநர்தா பில் கலா, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 3 விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி செய்யணும், அல்லாஹ்வுடைய சோதனையிலே பொறுமையை கடைபிடிக்கணும், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களா செய்யறதாக என்ன செய்யறாங்க சொன்ன போது பெருமானா சுலாங்கலா மூமின் வரம்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்களா உண்மையான மூமின் பெருமானா சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, நான் இந்த நேரத்திலே 2 செய்தி நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, ஆலை இம்ரான் சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும். சூரத்து பக்ராவி ஆலை இம்ரான் அதிகமாக ஓதணுங்கிற ஒரு செய்தி. 2வது செய்தி அந்த ஆலை இம்ரான் எனக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்ம எதை நாம் நினைக்கின்றோமோ எதிர்பார்க்கின்றோமோ அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய விதிகள் இருக்குமானால் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா சிறந்த பாக்கியங்களை வழங்குவான் நினைத்தால் இந்த சூரா நமக்கு உணர்த்துகிறது. இதை கேட்டவரை கண்டுபிடிக்க